கைஸ், நான் உங்கள் எல்கேஎஸ் தமிழ் நான் பேசுகிறேன். இது என்ன வீடியோனா மைன்கிராஃப்ட் 1 பிளாக் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். லைக்கை தட்டி விட்டுட்டு பாருங்க. ஓகே, ஒன்றும் பேசாமல் டக்குன்னு உங்களை போயிடலாம். நம்மகிட்ட ஹெல்மெட்டு எல்லாம் இருக்குது. சரி, கட் எடுத்துப்போம். கத்தி இருக்கு, எல்லாம் இருக்குது. நீங்கள் மைண்ட் பண்ணுறோம். இன்னைக்கு அடுத்த இது என்னென்னு பார்க்குறோம். மாஸ் காட்டுறோம். பேசுகிறேன் ஆனால் எதுவுமே அவத்த போட்டு ஒரு ஸ்டோனு கூட என்கிட்ட பெருசாக இல்லை. நான் அடுத்த இதுக்கு போக போகிறேன். கேட்டுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஸ்டோன். டே நீங்கள் யாரா நீங்கள் வெறி ஏற்றுறீங்க. இப்போ இவனுக்குள்ளக்கே ரொம்ப நேரம் ஆயிட்டுங்க. ஒன்றும் அடிக்க மாட்டேங்கி. வச்சு நல்ல பொருள் கிடச்சா நம்ம வழக்கம் போல தான் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்மைல் பண்ணிட்டுருந்தேன். ஒரு வழியாக ஒரு செஸ்ட்டு கிடச்சி பரவாயில்ல. 16,000 2 அயன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு தடவை நம்ம அயன் எடுக்கிறோம். ஒரு நிமிஷம் இதெல்லாம் வச்சிடலாங்க செஸ்ட்டில் போட்டு. அப்படியே அப்பப்போ ஸ்டோரேஜ் பண்ணி வச்சாலும் கொஞ்சம் ஈஸியாக வச்சு இருக்கும். என்னங்க எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம் அயனு. இப்போ நம்ம ஸ்டோன் தான் எடுக்க போகிறோம். அது 41 ஸ்டிக்கே நம்மக்கிட்ட 28 இருக்குது. அங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம்? நான் பிக்காட்ஸு தான் செய்ய போகிறோம். அவ்வளோதான் செய்ய முடியும். கவலைப்படாதீங்க. பெருசாலாம் ஒன்றும் செய்ய முடியாது. அது என்ன செய்யணுமோ அவ்வளோ தான் செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதுவும் நினச்சிக்கிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க அவ்வளோதான் நம்ம செய்யவே முடியும். ஓகே, மறுபடியும் இங்கே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அடா யாரா நீ? பிங்க் கலரு ஒருத்தன் ஆரஞ்சு கலரு. மைன் பண்ணுறா. ஸ்டோன் பிக்கெட்ஸ் தான்டா வேகமாக மைன் பண்ணுது. அப்பாடி, இதை வச்சு தான் நம்ம கொஞ்சமாச்சும் அப்படியே மைன் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்னொரு செஸ்ட்டு கிடச்சி. என்னங்க 2 எம்பரால்டு தான் கொடுத்துருக்காங்க. கடா இவ்வளோ சீனு. மறுபடியும் ஏதாச்சும் கிடச்சா கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ஜோம்பி கிடச்சிருக்கு. நம்மளை இப்போ விரட்டி துரத்துறாங்க. சவல் வச்சுருக்கா. சவல் தாடா. அண்ணா சவலுக்கு மைண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு செஸ்ட்டு கிடச்சி. ஓய்யோ லாவா பக்கிட்டு. அரே இதாண்டா முரட்டு. இது முரட்டு செஸ்ட்டுன்னா இதுதான். மாசு காமிச்சிட்டு இந்த பாட்டுக்கே இவன் தான் காரணம். அந்த மாதிரி முரட்டு வேலையை பார்த்து விட்டாங்க. அவனை தான் ஃப்ரெண்ட்ஸ். வேலைனா வேலை. அப்பா முரட்டு. வேறு ஏதாச்சும் கிடச்சா கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் 3 ஜோம்பி வந்தாங்க. அடித்தேன். ஒரு லெதர் பேண்ட் தந்தாங்க. எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இந்த பொருட்கள்லாம் உள்ளே வச்சிடலாம். கட்ட விட்டு அவனை பொருளையும் வச்சுட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பொருள் கிடக்கலாம். ஏன்னா அயன் பிக்காட்ஸ் உள்ள வச்சுப்போம். நமக்கு இருக்குது ஒரே ஒரு அயன் பிக்காட்ஸ் தான். அதையும் தூரப்பட்டோம். அவன் தான் முடிஞ்சு போகணும். என்னடா நைட்டாக்க போதா? இங்கே மைண்ட் பண்ணுவோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மைண்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த இதில் போக முடியுமா என்னன்னு தெரில. அந்த 3வது இதுக்கு பார்ப்போம். ட்ரை தான் எல்லாமே. நல்லா மைண்ட் பண்ணோன்னா இதிலே நம்ம பேரலாம். வீடியோ வேறு லென்த்தாக போகும். நேருங்க இந்த மாதிரி ஒன்று ஜாம்பிலாம் ரொம்ப வராங்க 1 பிளாக்கில். ஜாம்பி வராதமா ஏதாச்சும் பட்டன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ரொம்ப முக்கியம். திடீர்னு க்ரீப்பர் வந்தால் என்ன ஆகுறது? அதான் க்ரீப்பர் வந்தாலும் முடிஞ்சு அவ்வளோதான். நம்மளுக்கு அப்படியே கட்டிடுறாங்க.
ஓடி முடிஞ்சுதான். சரி நைட் ஆயிடுச்சு, தூங்க வேண்டியதான். வீடியோ லென்த்தாக போனால் யாருமே பார்க்க மாட்டாங்க. அதுதான் அதனால தான் இந்த என்னடா அது மைண்ட் பண்ணிட்டுருக்கோம். சொல்லி 2 எம்ப்ராய்டு, இந்த 2 எம்ப்ராய்டு வச்சு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. மேலே அங்கே இது வில்லேஜர் கூட இல்லை. என்ன பண்ண அடி ஏன் ஆடு மண்டேனுங்களா, வெட்டிடுவேன். போயிருங்க, தள்ளி போய் பண்ணுங்கடா. ஐயோ இவன் தாங்க முடியலங்க. அடே மண்டை ஏரிய விட்டியாடான்னு. சரி எல்லோரும் செத்துருங்கடா, ரொம்ப தொல்லை பண்ணுறீங்க. செத்து போங்க மாடே, செத்துடுவான். கொண்டுட்டான் அது மாமா கொண்டு. இது என்ன வித்தியாசமான பிறவி. கடந்துக்க 2 ஆடுகளும் செத்திக்கிறா. அடே சொல்லி போடல, அவ்வளோத்தையும் உள்ளே வைப்போம். வாங்க என்ன இதுவும் ஜஸ்ட்டு ஃபுல்லாக இருக்குது. இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. வீடியோ மைண்ட் பண்ணுறது தான் மெயினாக காட்டணும். நம்ம தான் இனிமேல் காட்ட போகிறோம். ஆனால் வீடியோ மைண்ட் பண்ணுறதும் காமிச்சோன்னா எங்கெல்லாம் போகும். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு மைண்ட் பண்ணுறதை காட்டிகிட்ருக்கேன். அதுவும் நல்ல விளாக்கு எல்லாம் ஒரே மாதிரி மைண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதான் எதுக்கு காட்டிக்கிட்டு. இது புதுசாக எதுவும் பண்ண முடியாது 1 பிளாக்கில். அதனால் என்ன பண்ணேன், சீரியஸை சீக்கிரம் முடிக்க வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், முடித்தாலும் அடுத்த மைண்ட் கிராஃப்ட்டு புது இதில் வருவேன். லக்கி பிளாக்கில் வரலாம், நம்ம நார்மல் மைண்ட் கிராஃப்டில் வரலாம். இப்படி வேணால் வருவேன். இப்போ இது ஒரு ஆள் என் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அவனை தான் பண்ணி விட்றது தான். ஓரளவுக்கு தான் இதில் பண்ண முடியுங்க. ஏன்னா இப்படி மைண்ட் பண்ணிகிட்டே மட்டும்தானே இருக்க முடியும். கிளம்புடா, விதவிதமாக கலரில் வராங்க. வந்து மைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், எதுவுமே கிடச்ச மாதிரியே இல்லை. நேரு எவனே கிடைக்கிறானே இவங்க வராங்க. சரி மறுபடியும் ஏதாச்சும் கிடச்சா, ரேராக ஏதாச்சும் கிடச்சா கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டே இருப்போம். சரி ரொம்ப நேரம் மைண்ட் பண்ணதில் எனக்கு கிடச்சது யாரா நீங்கள் கடுப்பு மாரி வச்சுருக்கீங்கன்னு ஒரு செஸ்ட்டை பார்க்க விட்றீங்களா? சாப்பிடலாம் உனக்கு மட்டும் என்ன சாவு. என்னடா இருக்குது இதில்? ஒரு பூட்ஸு, அப்புறம் 10 ஏரோ. ரொம்ப மைண்ட் பண்ணப்படும் இவ்வளோ தான் கிடைக்குது. சரி இதெல்லாம் வச்சுருவோம்ப்பா செஸ்ட்டுக்குள்ளே. இங்கே ஃப்ரீயாக தான் இருக்குது. மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், வெவ்வேறு விதமான பொருள் கிடச்சிட்டே இருக்குது. அவ்வளோத்து வச்சுக்கிட்டே இருக்கேன் நானும் நம்ம பாட்டுக்கு. இங்கே ஒரு ஸ்டோன் பிக்கெட்ஸ் இருக்குது, இது முக்கியம், எடுத்து வச்சுப்போம். அயன் பிக்கெட்ஸ்லாம் யூஸே பண்ணக்கூடாது. கொஞ்சம் மைண்ட் பண்ணுவோம். மைண்ட் பண்ணிட்டே தான் இருக்கணும் போல. இனிமேல் சண்டே ஒரு எபிசோடு வரும். சண்டேன்னு சொன்னால் நான் என்னத்த சொல்ல, எந்த சண்டே? ஐயோ நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாங்க, கொஞ்சம் வாய்க்கூடாது ஏதோ சொல்லுவாங்க. என்னடா இது எங்கள் மறுபடியும் நம்ம மாறப்போகுதுன்னு நினைக்கி. 3வது வரப்போகிறோம் நம்ம. மாசு தான் போ. 3வதுல எதெல்லாம் கிடைக்க போதோ. நினச்சேங்க இந்த பாட்டில் எப்படியாச்சும் 3வது போய் ஆகணும்னு. போயிட்டோம்ல. பெட்டாக இந்த இது அது என்னது உட்டு பிக்கெட்ஸ் வச்சு மைண்ட் பண்ணி வைப்போம். மைண்ட் பண்ணுற என்னடா வந்துருக்கு? அடே என்ன உனக்கே காணோம். அடே டே 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 அந்த ஸ்பீடுக்கு அடிக்கிறீங்களாடா? உங்களுக்குலாம் மனசு வச்சிருக்காடா? டே 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 போட்டு புழக்காய்ங்கடா. ஐயோயோ அங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம நீ சேர்த்தோம், அது மட்டும் கன்ஃபார்ம்டா.
ஐயோ தூக்கி போட்டு சாத்துறாங்க. எப்பாடி என்ன கிடச்சிருக்கு? என்ன அதே ஸ்டோனு தானே? ஓ கொஞ்சம் இப்போ டீப் கேவ் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், இதெல்லாம் கிடைக்கி நல்லா அருமையாக செஞ்சு வச்சுருக்காங்க. இதை ஒரு அயன் தாங்கடா, நல்லாயிருக்கும். ஒரு அயனாச்சும் தாங்கடா. அயன் 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 அயன். ஏன்னா நான் ஒரு அயன் பைத்தியம், உங்களுக்கே தெரியும். ஐயோ அயன் கச்சிச்சு. இந்த பார்த்த இன்னும் கொஞ்சம் அயன் பண்ணிட்டு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அடே என்னடா இது அயனி தானே? அந்த ஹெட்டு தாடா தாங்கிட்டான். அயன் ஹெட்டா? இது இன்ஸ்டால்மெண்ட் போட்ட மாதிரி இருக்கு. அயன் ஹெல்மெண்ட் தான். ஆனால் ஃபயர் ப்ரொடக்ஷன் எங்க மாசு அயனு தான் எனக்கு கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட் போட்டது. ஹெல்மெட்டை தூக்கி பத்திரமா வச்சிடுறேன். என்னங்க நம்மகிட்ட இந்த ஆர்மர்ஸ்லாம் எங்கே? எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு செஸ்ட்டை தனியாக போடுவோம். ஒரு ஆர்மர் இந்த இருக்கா பூட்ஸு, அவங்க ஒரு வெஸ்ட்டு, இங்கே இன்னொரு பூஸ்ட்டுன்னு சொல்கிறேன். செஸ்ட்டு இந்த செஸ்ட்டு அங்கே போட்டு அவ்வளோ போல வைக்காண்டி தான். அவ்வளோத்தையும் வைக்கிறது தான் நம்ம இது. எப்படி கோபிளிஸ்டன் தான் ஒன் ஸ்டாக் இருக்குது. நம்ம வந்து நிறைய பிக்கெட் செஞ்சு வச்சிடலாங்க. பிக்கெட் செஞ்சுட்டு இந்த பார்ட்டை முடிச்சு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம். நம்ம எங்கடா ஊர் கூட்ட கூட காணும். இங்கே தான் இருக்கா பிளாங்க் செட் இல்லையா? 10 தான் இருக்குது. ஒரு செஸ்ட் வச்சனடா மயிறு. ஐயோ எந்த செஸ்ட் அது? மறந்து போயிட்டேன்டா. நெக்கிட்டு போச்சுடா. அண்ணா போச்சு ப்ரோ, நெக்கிட்டு போ. இந்த தான் இருக்கா? இவ்வளோ நேரம் இதை தான் நான் தேடிட்டு இருந்தேன். இங்கே ஒரு இது இருக்கு, எடுத்து வாயில் போடு, பாக்கெட்டில் போடுன்னு சொன்னா வந்தேன். கொஞ்சம் வாய் ரொம்ப குளாருதுங்க இன்னைக்கு. ஸ்டிக்கு நிறைய ஸ்டிக்கு செஞ்சிச்சு. செஞ்சுட்டே போயிட்டுருக்கானே. நுப்பாட்றா. ஒரு எல்லையே இல்லை. 21 பிக்கட்ஸா? நிறைய பிக்கட் செஞ்சுட்டு கத்தியும் வேணுமே. கத்தியும் கொஞ்சம் அதிகமாக செஞ்சுட்டு ஆக்சிடெண்ட்டு அவ்வளோந்தான். எப்பாடி ஒரு செஸ்ட் எடு. இந்த அவ்வளோ இதையும் இது அவ்வளோந்தான். ஆத்தாடியோய் சுவாமியோய் எவ்வளோ இருக்கு. அவ்வளோந்தான். எவ்வளோ இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 44 ஸ்டிக்கு எவ்வளோவே இருக்குது. அவ்வளோத்தையும் எடுத்து இது கூட வச்சிட வேண்டியதான். கரெக்டாக இருக்குங்க. நம்ம நைட்டு வாங்க தூங்குவோம். இந்த இருக்குது, தூங்குடா. பெட்டு போட்டாச்சு, தூங்கியாச்சு. எக்ஸ்பேண்ட் தான் பண்ணணும். வாங்க பண்ணுவோம். உட்டை வச்சு தான் நான் பண்ணலான் இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? உட்டை வச்சு பண்ணுறோம். மாஸ் காட்டுறோம். உட்டு 62 தான் இருக்குது. ஏங்க இவ்வளோ தான் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் ஒன் ஸ்டாக்கு. ஓகே, ஓரளவுக்கு முடியும். நம்ம ஒரு சைடாகட்டே பண்ணிட்டு போயிடலாங்க. அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சைடாக நம்ம பண்ணோன்னா எப்படி சொல்கிறேன், ஒரு சைடாகவே போச்சுன்னா அங்கே அப்படியே லென்த்தாக போகும்ல. அப்படின்னா நம்ம வந்து நீளம் அதிகமாக இருக்குங்க. அகலத்தை விடுங்க, நீளம் தான் நமக்கு முக்கியம்.
நீளம் அதிகமாக இருந்தால் நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, பார்ப்போம். ஃபுல்லாக பார்க்குறவங்க இருப்பாங்கன்னு நம்புவோம். எக்ஸ்பேண்டும் பண்ணுவோமா? சரி தான், நான் அதை பண்ணலான்னு இருக்கேன். ஃபுல்லாக பண்ண வேண்டியதான். எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மட்டும் காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நல்ல வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. இதையும் காட்டுவோம் எவ்வளோக்குள்ள லென்த்தாக போகுது. இவ்வளோ போதும். நீளமும் முக்கியம்தான், அகலமும் முக்கியம்தான். ஆனால் நீளத்துக்கு நான் 2 சைடு போடுறேன்ல, அது தப்புங்க. ஒரு சைடுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும். அதில் நான் போன இதுலலாம் நம்ம 2 சைடு போட்டோங்க, அதுதான் மெயின் தப்பு. இதில் ஒரு சைடு போடுறதுனால பிரச்சனை கிடையாது. அகலமும் கொஞ்சம் வேணும் நம்மளுக்கு. வேணும் 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 வேணும். இங்கே போகிறோமா இருக்குது, எப்போ போடுறோம்? ஐயோ, சைடில் தான் போகுதுன்னு நினைக்கேன். ஆமாம், அப்படியே சைட்லேயும் போட்டு போவோம். இது வேற ஒன்றா, 6 நிமிஷம் போயிட்டுருக்கு. சூப்பரு. அவ்வளோதான். என்னடா, ஓகே நைஸ். இதையும் போட்டு முடிச்சிருவோம். போட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே போட்டுகிட்டே இருந்தேன். ஓரளவுக்கு இன்னும் 9 பிளாக்ஸ் தான் இருக்குது. 4 ஆமாங்க முடிச்சு. வாங்க இப்போ போய் பிளாக் எடுத்துகிட்டு வரலாம். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் கண்டிப்பாக. எடுத்து ஒன்றும் வைக்காமல் பண்ணலாம். ஐயோ ஐயோ, ஆமாங்க, பெருசாக இல்லை. ஊசி எடுப்போம். ஏங்க என்கிட்ட வுட்டே கம்மியாயிட்டுங்க. ஒரு ஸ்டாக் இருக்குது. வுட் பிளான்ஸாக மாற்றிப்போம். எக்ஸ்பேண்ட் வந்து வுட்லேயே பண்ணிட்டுருக்கோனால நமக்கு வுட்டு வந்து ரொம்ப வீணாகுது. வுட்டு தான் இனிமேல் நிறையா வேணுங்க நம்மளுக்கு. சீரா சரி, இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். எவ்வளோன்னு பாருங்களேன், இவ்வளோ கிட்ட எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன இருக்குது எக்ஸ்பேண்ட் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இனிமே ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் எளிய தமிழன். பை கைஸ். நம்ம இப்படி முடிக்கக்கூடாது. பை கைஸ். இப்படியும் முடிக்கக்கூடாது. பை கைஸ். இப்படிலாம் முடிக்கிறது. பை கைஸ்.